வணக்கம், வெல்கம் டு Nanjidiaries. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாட்டு அதிரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி இன்ஸ்டண்ட் அதிரசத்துக்கு நான் 3/4 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இதுக்கு 1/4 கப்பு கோதுமை மாவு. இந்த அரிசி மாவும் கோதுமை மாவும் சேர்ந்து 1 கப்பு வரணும். ஸோ 3/4 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு இதே கப்பாலே 3/4 கப்பு துருவின வெல்லம் எடுத்திருக்கேன். ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 1 கப்பு கூட எடுத்துக்கலாம். இங்கே கொஞ்சமாக 1 ஸ்பூன் போல் சுக்கு பொடி வச்சுருக்கேன். இங்கே ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வெல்லத்தை நம்ம கரைக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் துருவின வெல்லத்தை போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக. இப்போ இந்த வெல்லம் உங்களுக்கு பாகுபதம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த வெல்லத்தை கரைச்சி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இது இப்போ நல்லா கரையட்டும். இந்த வெல்லம் கரையிறதுக்குள்ளே நம்ம இந்த மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச 3/4 கப்பு அரிசி மாவு போட்டிருக்கேன், 1/4 கப்பு கோதுமை மாவு, அப்புறமா சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி, இது எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம அந்த வெல்லம் கரைய வச்சுருக்கோம்ல, அது கரைச்சதுக்கப்புறமா இதில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி, சிம்பிளாக பண்ணிடலாம். மாவு ஊற வைக்கணும். எப்போவுமே அதிரசத்துக்கு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு 2 நாள் கழித்து தான் சுட ஆரம்பிப்போம். ஸோ அது ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கும் அதிரசம் சுடுறது. எனக்குமே அந்த அதிரசம் ஒழுங்காகவே வர்றதில்லை. நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அந்த அதிரசம் எனக்கு ஒன்றில் பிரிஞ்சு போயிடும், இல்லை ரொம்ப ஹார்டாகிடும். அதுக்கப்புறமா இங்கே கிடைக்கிற பச்சரிசி எனக்கு ரொம்ப நல்ல அரிசியாக இல்லை. அதனால தான் வரலான்னு நினைக்கிறேன், நானே நினச்சிக்கிறேன் அப்படி. ஸோ இப்போ இந்த இன்ஸ்டண்ட்டான இந்த அதிரசம் சூப்பராக வந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அதே மாதிரி. ஸோ அதனால தான் இந்த தீபாவளிக்கு இதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அந்த வெல்லம் கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த இது போதும். இப்படி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை இழுத்து சேர்த்துக்கலாம். சம்டைம்ஸ் இந்த வெல்லத்தில் ஏதாவது தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ அதனால் இழுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். அந்த அதிரசம் சாஃப்டாக வர்றதுக்காக, நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காகவும் ஒரு 1/2 ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது இப்போ கொஞ்சம் லைட்டாக சூடாக தான் இருக்குது. இப்படி போட்டோம்னா அது வராது. கொஞ்சம் இதை ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை எண்ணெயில் தட்டி உடனடியாகவே பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே கூல் பண்ண விட்டுடலாம். அதிரசம் சுடுறதுக்காக இங்கே நான் ஒரு சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. ஓரளவுக்கு லைட்டாக சூடாக தான் இருக்குது, லேஸ் சூடாக தான் இருக்குது. இப்போ அதிரசம் நம்ம தட்டிடலாம். அதிரசம் தட்டுறதுக்கு நான் இங்கே ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். உங்களுக்கு வாழை இலை கிடச்சிருக்கு, அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை பிளாஸ்டிக் பேப்பரோ இந்த எண்ணெய் வாங்குகிற கவர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இதில் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இப்படி ஒரு ஃபாயில் பேப்பர் எடுத்துருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சு மாவை வச்சு அதிரசம் எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி தட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த திக்னஸில் இருக்கட்டும். ரொம்ப மெல்லிஸாக நீங்கள் தட்டினீங்கனாலும் அப்புறம் ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். ஸோ எப்படி தட்டிக்கலாம். நான் இன்றைக்கி நடுசில் ஓட்டை போடாமல் தான் இதை ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஓட்டை போட்டுக்கலாம் நடுசில். இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருச்சு. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க வைக்க வேண்டாம். நம்ம முறுக்குக்கெலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கொதிக்க வேண்டாம். லைட்டாக கொஞ்சம் சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தட்டி வச்சுருக்க அதிரசத்தை அதில் போட்டுடலாம்.
போட்டதும் திருப்பி விட்டுறாதீங்க, அதுவே மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அதிரசம் நான் 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டேன். இப்போ இதை எடுத்துடலாம். இதை ரொம்ப நேரம் போடாதீங்க, அப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஸோ ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம், அந்த பக்கம் 2 நிமிஷம் போட்டுட்டு இப்படி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக இப்படி அமுத்தி விட்டுருங்க. அப்போ எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதாவது இருந்துச்சுன்னா கூட வந்துடும். ஸோ பாருங்கள், நம்மளோட இன்ஸ்டன்ட் அதிரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பாக்கி இருக்க எல்லா மாவையும் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், அதிரசம் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டோம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்ட் பண்ணுறதுக்காக பையன் ரெடியாக இருக்கான், கொடுத்துருவோம் அவனுக்கு. பாருங்கள், அவன் பிக்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.